அல்ல, உங்களுக்கு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் வச்சிருக்கார். பிடுங்கவும், இடிக்கவும், அவிழ்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும். அப்ப நான் யோசி, என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க ஆண்டவர்? ஏன்னா நம்ம காலத்துல இவ்வளவுதான் பார்த்திருக்கோம். ஒரு நாட்டுக்கு என்ன நடக்கும், கொஞ்சம் ஹை குவாலிட்டியா, ஒரு இனத்துக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன பிரச்சனை வரும், இவ்வளவுதானே. இதுக்கு எல்லாரையும் தீர்க்க தரிசியா மாற்றணும் அப்படின்னு கேட்ட போதுதான் கர்த்தர் சொன்னார், இல்ல இல்ல, இந்த தீர்க்க தரிசிகளுக்கு கடைசி காலத்துல வேறொரு திட்டம் இருக்கிறது. அவர்கள் இந்த பூமியை எனக்கென்று ஆயத்தப்படுத்த போறாங்க. முதல்ல ஒரு தீர்க்கதரிசி வந்தான், யோவான் ஸ்நானகன் பேரு. அவன் நடக்கிற பாதையை சரிப்படுத்தினான். இனி ஒரு தலைமுறையே வரப்போகிறது. அது நான் ஆள போகிற பூமியை ஆயத்தம் செய்ய போகிறது. நான் உட்கார்ந்து ஆட்சி செய்யற மாதிரி இந்த பூமியை வடிவமைக்க போகுது. இந்த பூமி என் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டதுனால என் வார்த்தையை அவருடைய வாயிலே போட்டு அவர்களை சொல்ல வைத்து நான் அதை கட்டு தீர்க்க